வெனஸ்டே நைட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிச்சனில் லைட் செட் பண்ணியாச்சு. டபுள் சைட் டேப் வச்சு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஏன்னா மறுபடியும் வாங்கிட்டு வர சொல்லி மறுபடியும் 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்னா லைட் வேஸ்ட்டாக தான் போகும், வாங்கி வச்சு சும்மாவே இருக்குதுன்னு சொல்லி சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணோன்னே கொஞ்சம் கலந்து தான் வந்துச்சு. சரி இருக்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். கிச்சனுக்கு இந்த லைட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி டின்னருக்கு வந்து தோசையும் கார சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கார சட்னிக்கு காஷ்மீரி சில்லி இருந்தால் கலர் நல்லா கொடுக்கும். என்கிட்ட இல்லாதனால வரமிளகா 6 எடுத்துகிட்டேன். அது கூட 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம். நான் 2 எண்ணெய் எடுத்திருந்தேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் திக்காக கிடைக்கும். நிறையா ஊற்றினா லிக்விட் மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க சட்னியும் ஆட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமான ஒரு சட்னி தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.